இப்போ விடுதலை புலிகள் அவங்க ஆயுதம் ஏந்தி போரிட்டாங்க. ஆனால் அவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க, கட்டுப்பாட்டோட இருந்தாங்க. இது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தீவிரவாத குழுக்கள்கிட்டையும் இல்லாத ஒரு நடைமுறை. இப்படி இதுதான் அவங்களுடைய உலகமே அவங்கள ஆச்சரியப்பட வச்சு. இப்போ அந்த மக்கள்லாம், தமிழ் மக்கள்லாம் விடுதலை புலிகளை நம்பினாங்க, ஒரு கடவுள் போல் நினச்சாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கூடிய ஒரு போர்த்திறன். அவங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஆனால் போர் புரிந்தார்கள் மண்ணை பாதுகாப்பதற்காக அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் அவர்களை நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த தமிழீழ மக்கள், பெண்கள் எல்லாருமே அவங்கள ஒரு தன் வீட்டு பிள்ளைகளை போல பார்த்தாங்க. விடுதலை புலி போர் வீரர்களை விடுதலை புலிகளாக இருந்தவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்தார்கள். காரணம் அவங்களுடைய ஒழுக்கம், கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அடிப்படையாக கொண்ட அந்த போர் முறை. எப்படி அவர்களால் கட்டுப்பாடாக இருக்க முடிஞ்சது? எப்படி அவர்களால் ஒழுக்கமாக இருக்க முடிந்தது? அதாவது பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு, மிகச்சிறப்பு. அவங்களுடைய திறமைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. வேறு எந்த ஒரு தீவிரவாத குழுக்கள்லையும் அவங்க அந்த மாதிரி பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருந்தாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அப்போ தமிழர்களை அந்த தமிழீழ விடுதலை புலிகளால் மட்டும் எப்படி அவ்வாறு இருக்க முடிந்தது? பாலியல் உறவுகளில் ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது. ஏன்னா அவர்கள் எதற்காக போராடினார்கள்? தன் வீட்டு பெண்களை, தன்னுடைய நிலத்தை, தன் வீட்டு பெண்களை அந்நியர்களான சிங்களர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். இப்போ சிங்களர்கள் என்ன நோக்கத்துக்கூட அங்கே போரிடுறாங்க? விடுதலை புலிகளிடம் எதற்காக போரிடுறாங்கன்னா, தமிழீழ பெண்களை கற்பழிக்கணும், அந்த நிலத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர்றாங்க. அப்படிங்கிற எண்ணத்தோடு வருகிற அந்த சிங்களர்களுக்கு எதிராகத்தான் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் போரிடுறாங்க. தன்னுடைய வீட்டு பெண்களை பாதுகாக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் விடுதலை புலிகளே போராடுறாங்க. அதனால தான் அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடிஞ்சுது, ஒழுக்கமாக இருக்க முடிஞ்சுது. பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. நமக்கு ஏன் விடுதலை புலிகளால் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடிந்தது? அது துப்பாக்கி ஏந்தி போரிடுறாங்க அப்படின்னா அவர்களால் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடிந்தது? பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க முடிந்தது அப்படின்னா அதுதான் காரணம். சிங்களர்களுடைய நோக்கம் என்னது? தமிழீழ மண்ணை அபகரிக்க வேண்டும், தமிழீழத்தில் உள்ள பெண்களை வல்லுறவு செய்ய வேண்டும், கற்பழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவன் உள்ளே வரான். அவன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த விடுதலை புலியோட நோக்கம் என்னது? தன் வீட்டு அதாவது தன்னுடைய அந்த தமிழீழ பெண்களை பாலியல் வல்லுறவில் ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிற அந்த சிங்களர்களுக்கு எதிராக போரிடுவது, அந்த சிங்களரிடமிருந்து தமிழீழ பெண்களை பாதுகாப்பது, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போராடுகிறார்கள் யார்? விடுதலை புலிகள். அதனால தான் அவங்களால கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கமாகவும் இருக்க முடிஞ்சுது. அப்போது தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் அவர்களின் நோக்கம்தான் காரணம். அந்த நோக்கம் அவங்க சிங்களர்களுடைய பகுதியில் போய் அவங்க போரிடலை, சிங்களர்களுடைய நிலத்தில் போய் சிங்களர்களுக்கு எதிராக போரிடவில்லை. தன்னுடைய நிலத்துக்கு வருகிற, தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிற அந்த சிங்களர்களுக்கு எதிராக போரிட்டார்கள். ஒரு கட்டுப்பாடு, இன்னொருத்தருடைய இடத்துக்கு போல. ஆனால் சிங்களர்கள் தான் தமிழர்களுடைய இடத்துக்கு வராங்க, தமிழீழ மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போரிடுறாங்க. அப்போ தமிழீழ விடுதலை புலிகளிடம் கட்டுப்பாடு இருக்குது, ஆனால் சிங்களர்களிடம் கட்டுப்பாடு இல்லை. அதனால் அவங்க ஒழுக்கத்துலேயும் கட்டுப்பாட்டுலேயும் ஒரு உதாரணமாக அவங்களால இருக்க முடியாது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் ஏன் ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உதாரணமாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் தனது வீட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் கையில் ஆயுதங்களை தூக்கினார்கள். அப்போ அந்த நோக்கம்தான் அவர்கள் கட்டுப்பாடாகவும் பாலியல் உறவுகளில் கட்டுப்பாட்டாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள். தன்னுடைய உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஒரு தியாகம் நிறைந்தவர்களாக மாறுவதற்கு என்ன காரணம்? தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறாங்க. தன்னுடைய நிலத்தையும் பாதுகாப்பதற்காக, தனது மக்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய நாட்டு பெண்களை, தமிழீழ பெண்களை அந்நியர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக உயிரே கொடுக்கக்கூடிய அந்த தியாக உணர்ச்சி அங்கேருந்து தான் வருது. அந்த நோக்கத்திலிருந்து தான் வருகிறது. அந்நியர்களிடமிருந்து நமது நிலத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்களை மக்களை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய அது மாதிரி வளத்தை பாதுகாக்க வேண்டும், சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த நோக்கம்தான் அவர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை கொடுக்குது. அந்த நோக்கமே பாருங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கொடுத்து விடுகிறது. அந்த நோக்கம் அதான் விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் சிங்களர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனே அடுத்தவங்க, தமிழீழ மண் என்பது அந்நிய மண் சிங்களர்களுக்கு. அங்கே இருக்கிற அப்போ தமிழீழ மக்கள் வாழ்கிற பகுதிக்கு போகிறது, அங்குள்ள பெண்களிடம் மோசமாக நடந்துக்கிறது, அந்த மண்ணை அபகரிக்கணும், அந்த நோக்கமே அவர்களுக்கு கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் அவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது.
அந்த சிங்களர்களுக்கு அவருடைய நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கமே வந்து அவங்க தமிழீழ மக்கள் வாழ்கிற பகுதிக்கு வர்றாங்க, படையெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோக்கமே வந்து அவர்கள் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் என்பது அவருடைய நோக்கம் பாருங்கள், தனது மக்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், மண்ணை பாதுகாக்க வேண்டும். அந்த நோக்கம்தான் பாலியல் உறவுகள் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. உயிரே கொடுக்குற அளவுக்கு தியாகசீலர்களாக மாறுவதற்கு அதான் காரணமாக இருக்குது.